இங்க ஏபி அப்படின்னு 2 பேர் அங்க இருக்க வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்கு. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தீஃப். இமேஜ்ல இருக்க டீடைலை வச்சு யார் அந்த தீஃப் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின்ல தான் அவங்க திருடி வச்ச டைமண்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க தான் ஒரு தீப்பா இருக்கணும். யாரெல்லாம் பீன் சொன்னீங்களோ கங்க்ராட். இங்க ஏபிசி அப்படின்னு 3 நர்ஸ் இருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் நர்ஸே இல்ல, அவங்க ஒரு ஃபேக் நர்ஸ். இமேஜ்ல இருக்க டீடைலை வச்சு யார் அந்த ஃபேக் நர்ஸ் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஏன் அப்படின்னா அவங்களோட ஐடி கார்டை பாருங்க. அவங்களோட ஐடி கார்டு ஏவோட ஐடி கார்டு. ஸோ அவங்க தான் ஒரு ஃபேக்னஸ். யாரெல்லாம் சீன் சொன்னீங்களோ கங்க்ராட். இங்க ஒரு ஆபீஸ்ல ஜன்னல் உடைஞ்சிருக்கு. ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு பால் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு 3 எம்ப்ளாயை சந்தேகப்பட்டு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அதுல ஏ என்ற எம்ப்ளாயை விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் அந்த சமயம் இமெயில் டைப் பண்ணிட்டு இருந்தேன், ஜன்னல் உடைஞ்ச சத்தம் மட்டும் தான் எனக்கு கேட்டது அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு எம்ப்ளாயி பியை விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் வெளில போய் ஸ்மோக் பண்ண போயிருந்தேன் அந்த சமயம், திரும்பி வந்து பார்த்தா ஜன்னல் ஏற்கனவே உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு எம்ப்ளாயி சியை விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் ஆபீஸ் உள்ள பந்து விளையாடுனா ஆனா அது ஜன்னல் அடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த ஜன்னலை உடைச்சிருக்காங்க. இமேஜ்ல இருக்க டீடைலை வச்சு யார் அந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் சி கையில தான் பால் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவர் தான் அந்த ஜன்னலை உடைச்சிருக்கணும். யாரெல்லாம் ஆப்ஷன் சின்னு சொன்னீங்களோ கங்க்ராட். இங்க 3 லேடிஸ் இருக்காங்க ஏபிசி அப்படின்னு. இந்த 3 லேடிஸ்ல யாரோ ஒருத்தர் மனுஷனே இல்லை, அது ஒரு ஏலியன். இமேஜ்ல இருக்க டீடைலை வச்சு யார் அந்த ஏலியன் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 2 கைக்கு பதில் 3 கை இருக்கு. மனுஷனா இருந்தா கண்டிப்பா 3 கை இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பா அவங்க தான் ஒரு ஏலியன். யாரெல்லாம் ஏன்னு சொன்னீங்களோ கங்க்ராட். இங்க ஏபிசி அப்படின்னு 3 லேடிஸ் இருக்காங்க. இந்த 3 லேடியில யாரோ ஒருத்தர் பிரெக்னெண்டா இருக்காங்க. இமேஜ்ல இருக்க டீடைலை வச்சு யார் அந்த பிரெக்னென்ட் லேடி அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா அவங்க தான் அந்த சாக்ஸை போட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அவங்களால ஃபுல்லா அந்த சாக்ஸை போட முடியல. கண்டிப்பா அவங்க ஒரு பிரெக்னென்ட் லேடியா தான் இருக்கணும். யார் நான் பீன்னு சொன்னீங்களோ கங்க்ராட். இங்க ஏபிசிடி அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் அங்க இருக்க ஒரு மால்ல ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்கு. இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தீஃப். இமேஜ்ல இருக்க டீடைலை வச்சு யார் அந்த தீஃப் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப்.
கரெக்டான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா அவரோட ஷர்ட்டை பாருங்க, அங்க இருக்க டேக்கை கூட பிரிக்காம அவர் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா அவரு அதை 3D தான் போட்டிருக்காரு. யாரெல்லாம் டீன்னு சொன்னீங்களோ கங்க்ராட்ஸ். இங்க ஏபிசி அப்படின்னு 3 பாஸ்போர்ட் இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 3 பாஸ்போர்ட்ல ஏதோ ஒன்று ஃபேக்கான பாஸ்போர்ட். இமேஜில் இருக்க டீட்டெயிலை வச்சு எந்த பாஸ்போர்ட் ஃபேக்கானது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். இதை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா பாஸ்போர்ட் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் கண்டிப்பா பிளைன் ஒயிட்டா தான் இருக்கணும். ஆனா பியோட பாஸ்போர்ட்டை பாருங்க, பேக்ரவுண்ட்ல ஏதோ சம்திங் இமேஜ் இருக்கு. கண்டிப்பா அதுதான் ஃபேக்கான பாஸ்போர்ட். யாரெல்லாம் பின்னு சொன்னீங்களோ கங்க்ராட்ஸ்.